السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعقلون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم الله رفيق يحب الرفق. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும், இன்னும் வரவிருக்கக்கூடியவர்கள் மீதும், என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்திலே வெள்ளிக்கிழமையில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரஜபிலே பரக்கத்து செய்து, ஷாபானிலேயும் பரக்கத்தை செய்து, ரமலானை முழுமையாக ஆரோக்கியத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களை நாம் நம்ப வேண்டும். நபிமார்களை நாம் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக முக்கியமாக நம்ப வேண்டும். அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை மட்டுமல்ல, அவர்களை முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அதற்காக வேண்டி சில சான்றுகள் இருக்கிறது. நபிகள் தான் என்று சான்றுகள் சொல்வதற்காக வேண்டி நபிமார்கள் சில முஅஜிசாத்துகளை எடுத்து காட்டுவார்கள். மூஜிசாத்துக்களை எடுத்து காட்டுவார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த சான்றிதழ்கள் தான் அற்புதங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்திருந்தான். நெருப்பை பூங்காவாக மாற்றி கொடுத்தான். அல்லாஹ் நெருப்பை அவர்களுக்கு அற்புதமாக எப்படி மாற்றி கொடுத்தான் என்று சொன்னால், பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கைத்தடியை பாம்பாக மாற்றி கொடுத்தான். இன்னும் ஒருபடி சொல்ல போனால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலேயே யாரையும் நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசனாக, நண்பனாக ஏற்றுக்கொண்டான். இது ஒரு அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கலீமுல்லா, பேசக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உடனுக்கு உடன் அவர்கள் பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அதுவும் மற்ற நபிமார்களுக்கு இடையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் ஒன்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்று எல்லா நபிமார்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அற்புதங்களை கொடுத்தான். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கும் ஹயாத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக ஆகினார்கள். அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னுடைய ரூஹ் என்பதாக சொல்லுகிறார். ஈசா ரூஹுல்லா, அல்லாஹுவின் ரூஹாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரூஹை கொண்டு படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரும்பை லெப்பராக மாற்றி கொடுத்தான். ரப்பர் போன்ற அந்த தன்மையை இரும்புக்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்து உடலிலே போர் கவசங்களை செய்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் எத்துணை படைப்புகள் இருக்கிறதோ அத்துணை படைப்பிடுகளின் பாசைகளை, மொழிகளை கற்றிருந்தார்கள். ஜின்களின் மொழிகள், ஜின்னை அடக்கும் சக்திகள், மனிதர்களின் மொழிகள்,
விலங்குகளின் மொழிகள், அது மட்டுமல்ல தாவரங்களின் மொழிகளை கூட கற்றுத் தேர்ந்தவர்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதமாக கொடுத்திருந்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தார். 1000 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார். 1000 அற்புதங்கள். அதிலே முதல் அற்புதம் தான் அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் அற்புதம் குர்ஆன் தான். மற்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களையும் சுகுஃபுகளையும் கொடுத்தான். ஆனால் அந்த காலகட்டத்தோடு அது முடிந்து விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன் பொதுமறையாக கொடுத்தான். உலகம் அழியும் வரை எல்லோரும் அந்த மறைதான். உலகம் அழியும் வரை அவர்கள் அந்த மறையைத்தான் பார்க்கக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த மறை பறைசாற்றும். யூதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த குர்ஆன் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசாக்களிலே முதல் மோஜிசா அல் குர்ஆன். இரண்டாவது மூஜிசா மேராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு சென்றது இரண்டாவது அற்புதங்கள் என்பதாக கிரந்தங்களிலே எழுதப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதனால் தான் நபிமார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, மற்றைய ஏனைய உம்மத்துமார்களும் அதை நினைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நிறைய காஃபிர்கள் வந்து கேட்பார்கள், நீங்கள் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்பார்கள். கையிலே உடும்பை பிடித்து கொண்டு வந்து கேட்பான். உடும்பை ஒரு மனிதன் பையுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒரு காஃபிர் வந்து பெருமானாரிடத்தில் வந்து கேட்பான், நீங்கள் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்? நான் என்ன கையில் வைத்திருக்கிறேனோ அது பேசினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவான். உடும்பு பேசியது, அஷ்ஹது அன்னக யா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் ரசூலாக இருக்கிறீர்கள் என்று வாய் பேச முடியாத ஒரு உடும்பு பேசியது என்பதாக வரலாறுகள். இதுவும் அற்புதங்களில் ஒன்று நிகழ்த்தி காட்டப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 அற்புதங்கள். பெருமானார் ஆள்காட்டி விரலை சந்திரனுக்கு காட்டினார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிசாக்கள் என்று அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்கள் எப்படி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நபி அந்த நபி உண்மையானவர் என்பதை காட்டுவதற்காக வேண்டியும். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லோராலும் செய்ய முடியாது. சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அதை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே யாராலும் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை செய்ய முடியாது அல்லவா? அது போன்ற ஒரு நிகழ்வை செய்வதற்கு பேர் தான் மோஜிசா என்று சொல்லப்படும். அது மட்டுமல்ல, சவால் விட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று சொன்னால், மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சவால் விட்டு செய்யக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். அதுதான் மோஜிசாக்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. உலகத்திலே யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நபிமார்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மோஜிசாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே எடுத்துக்காட்டி தன்னுடைய ஈமானை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக வேண்டியும், அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டியும் இந்த அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளை விட மிக சிறப்பான ஒரு 5 தன்மைகளை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நிறைய தன்மைகளை கொடுத்திருக்கிறான், நிறைய மோஜிசாக்களை கொடுத்திருக்கிறான், அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களையும் விட அல்லாஹ் என்னை தனியாக ஒரு 5 விஷயத்திலே பிரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று, எதிரிகள் ஒரு மைல் தூரம், அதாவது ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு தூரமாக இருந்தால் கூட பெருமானாரை பார்த்தவர்கள் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். பாருங்கள், பத்ர் போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பத்ரு போர்க்களம் நடப்பதற்கு முன்னால் அபு சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்று விடுவார்கள், அவர்கள் போருக்கு வந்து விடுவார்கள் என்ற பயம் வந்ததால் சிரியாவில் இருந்து அவர் மதீனாவிற்கு வராமலேயே மக்காவிற்கு ஓடி போனார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மாதத்திற்கு நடைபயணமாக செல்லக்கூடிய தூரம் அளவிற்கு எதிரிகள் இருந்தால் கூட பெருமானாரின் பயத்தை அவர்களின் உள்ளத்தில் போட்டு விடுவான். இந்த தன்மை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பூமி முழுக்க எனக்காக வேண்டி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு, என்னுடைய உம்மத்துக்கு மட்டுமே பூமி முழுக்க சுத்தம். எங்கு நின்று முசல்லாவை விருத்தும் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இருந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் வணக்க ஸ்தலங்கள் என்ற இடத்தில் மட்டுமே தொழ முடியும். வணக்க ஸ்தலங்கள் மட்டுமே தொழ முடியும். அன்றைய காலகட்டத்திலே பைத்துல் முக்கத்தஸில் மட்டும் தான் தொழுகுவார்கள், வெளியிலே தொழ முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பூமியை விரித்து கொடுத்து விட்டான். வயக்காடாக இருந்தாலும் தொழலாம், வியாபார தலங்களாக இருந்தாலும் அங்கேயே தொழுகலாம், வீடுகளாக இருந்தாலும் அங்கேயே தொழுகலாம். எல்லா இடங்களிலும் தொழுகுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பூமியை இந்த மூமின்களுக்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுத்திருக்கிறான், சுத்தமாக வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தனிச்சிறப்பு எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போர்க்களம். போர்க்களத்திலே வெற்றி பெற்றவர்கள் அவர்களின் கனிமத்து பொருட்களை எடுத்து வருவார்கள் அல்லவா, அந்த கனிமத்து பொருட்களை நாம் சாப்பிடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இது போன்ற முந்திய சமுதாயத்தவர்களுக்கு கனிமத்து பொருட்களை எடுத்து வந்து அதை எரித்து விடுவார்கள், அல்லது அதை அவர்கள் இல்லாமல் மண்ணிலே போட்டு புதைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அனுமதி இல்லை, அது ஹராமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எனக்கும் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு மட்டும்தான் இந்த கனிமத்து பொருட்களை பயன்படுத்துவதற்கு, உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரின் அடுத்த தனிச்சிறப்பை சொல்லுகின்ற நேரத்திலே மறுமை நாளிலே ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய, சிபாரிசு செய்யக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே தன்மை எனக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த உம்மத்தாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய தன்மை மறுமையிலே எனக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. மறுமையிலே எல்லா உம்மத்துமார்களும் அவரவர்கள் நபிமார்களை தேடிக்கொண்டு போவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிக்கொண்டு மக்கள் எல்லாம் போவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யுங்க என்பதாக சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் தவறு செய்து விட்டேன், சுவனத்திலே என்னுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே போவார்கள், அவர்களால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க, முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியே தொடர்ந்து எல்லா நபிமார்களிடத்திலும் மனிதர்கள் போய் நின்று திரும்பி ரிட்டன் வருவார்கள். யாரும் என்னால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஷஃபாத்தா, என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது வாருங்கள் என்று உலகம் மக்கள் அனைவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து என்ன செய்வார்கள், மறுமையிலே யாருக்கெல்லாம் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பெருமானாருடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள். காஃபிர்களுக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தனி சிறப்பு எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தது அவர்களுடைய கவுமுக்கு மட்டும் நபியாக வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தது அவங்க கூட்டத்தார்களுக்கு மட்டும் நபியாக வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தோடு நபியாக வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்திற்காக நபியாக வந்தார்கள். ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக பொதுமறையை போன்று உலகத்திற்கு பொது நபியாக வந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் நாயகத்தை ஈமான் கொள்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகம் முழுக்க எல்லாருக்கும் பொது நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள் என்பதாக தன்னுடைய தனிச்சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் ரிஃப்குள்ளே உள்ளவன், அதாவது அவன் மென்மையானவன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹு ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரஃபீக், அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, மென்மையானவன், மென்மையானதையே பிரியப்படுவான் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே மென்மையான தன்மை உரியவர்களாக வாழ்ந்தார்கள். பெருமானாரின் நற்குணங்கள் மட்டுமே 360 என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நற்குணங்கள் 360 நற்குணங்கள். இந்த உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு மனிதர், நபிமார்களுக்கு எல்லாம் பின்னால் வரக்கூடிய அஷரஃப் பஷர், அதாவது மனிதர்களிலே சிறந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து வரக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு 360 குணங்களும் இருந்தது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த நற்குணம் என்ன செய்யும் தெரியுமா, இது ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நற்குணம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள், அடுத்தவர்களிடத்திலே நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளிடத்திலே பெருமானார் எப்படி நடந்தார்கள்? தன்னை அறுப்பதற்காக வேண்டி வாளோடு வந்த மிகப்பெரிய வீரர், அவருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள். யார் கொலை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்தவர்களை பெருமான் தன் துண்டை எடுத்து தங்கமோல் அவர்கள் மீது போர்த்தி அவர்களிடத்திலே மெல்லியமாக நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதாக வரலாறு. இஸ்லாமியர்கள் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானாரின் தனித்தன்மைகளிலே இது ஒரு தன்மை என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்தில் கூட மென்மையாக நடந்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே எதிரிகளை எல்லாம் அவர்கள் கைதிகளாக பிடிபட்டவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை கொடுத்தார்கள், தாங்கள் குடிக்கக்கூடிய பானங்களை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கைதிகளிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிக்கக்கூடிய நேரத்தில் கூட கடுமையாக நடந்ததில்லை. ஜகாத் வசூலிக்கக்கூடிய நேரத்தில் கூட மென்மையாக நடந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு பெருமானாரின் கழுத்தை போட்டு முறுக்குகிறார். ஒன்றும் இல்லை, அவர்களுக்கும் பெருமானாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போர்க்களத்திலே வெற்றி பெற்று கனிமத்து பொருட்களை எனக்கு பிரித்து கொடு என்று உரிமையாக பெருமானாரின் கழுத்திலே துண்டை போட்டு கட்டி இழுத்து என் பங்கை கொடு என்பதாக கேட்கின்ற நேரத்திலே பெருமானாரின் கழுத்து புறத்திலே அந்த துண்டினுடைய காயங்கள், துண்டினுடைய தாக்கங்கள் ஏற்பட்டதை கூட பெருமானார் அதை ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக சிரித்துக் கொண்டே அவருடைய பாகத்தை பிரித்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரிட்ட போய் வியாபாரம் பண்றாங்க. ஒரு ஒட்டகம் வியாபாரம் பேசுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டக வியாபாரம் பேசிவிட்டு வியாபாரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் அவர்கள் பேசிய அளவிற்கு பணம் இல்லை. அவர்கள் பேசிய அளவிற்கு அவரிடத்திலே பேரித்தங்கனிகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்திலே பேரித்தங்கனிகள் இல்லை, வியாபாரத்தை முறித்துக் கொள்வோம் என்று சொல்லுவார்கள். அந்த யூதன் என்ன சொல்லுவான்? பெருமானாரே வாய்க்கு வந்தபடி பேசுவான். குறைஷிகள் எப்பொழுதும் இப்படித்தான், அரபிகள் எப்பொழுதும் இப்படித்தான், சொன்னபடி நடக்க மாட்டார்கள் என்றெல்லாம் தாய் தந்தை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக அவன் பேசுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்கள், அவனை இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்று நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு பேச உரிமை இருக்கிறது, எனக்கு கேட்க உரிமை இருக்கிறது, அவன் பேசட்டும், விடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம விடுவோமா? கண்ணியமானவர்களே, பெருமானார் வியாபாரத்தில் கூட கொடுக்கல் வாங்கலில் கூட மென்மையாக நடந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. நாம் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கூட மென்மையா நடந்து கொள்றதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் கூட மென்மையாக நடந்து கொள்வதில்லை.
கணவன் மனைவி இடத்திலே மென்மையாக நடந்து கொள்வதில்லை. பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்வதில்லை. சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்வதில்லை. வீட்டிலே மென்மை இல்லை, நாட்டிலே மென்மை இல்லை, அரசாங்கத்தில் மென்மை இல்லை. பாலஸ்தீனத்திலே நடப்பதை பாருங்கள். அவர்கள் மெல்லினமாக நடக்கிறார்களா? எத்துணை ஆயிரம் பேர்களை கொன்று குவித்தார்கள், எத்துணை குழந்தைகளை கொன்று குவித்தார்கள், எத்துணை பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள், எத்தனை பெண் பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து, அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து, அரசவையில் இருந்து பெருமானார் மென்மையாகவே நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான குணங்களிலே ஒன்று மென்மையாக நடப்பது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ரஃபீகுன், அல்லாஹு மென்மையானவன், மென்மையைத்தான் பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மென்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும், எல்லா நேரங்களிலும், கோபமான நேரங்களிலும் சரி, அன்பான நேரங்களிலும் சரி, கவலையான நேரங்களிலும் சரி, சந்தோஷமான நேரங்களிலும் சரி, மென்மையாக நடந்து கொண்டால் நன்மையின் முழுமையையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே ஒரு மனிதன் மென்மையாகவே நடந்தான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவனுடைய எடை தெராசு இருக்கிறது அல்லவா, மீசான் தெராசு கனமாகும் என்று சொன்னார்கள். நன்மையால் அவருடைய கனம் கூடும் என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கடனாளி இடத்திலே நாம் கடன் கொடுத்திருக்கிறோம், அவனிடத்திலே கடன் வசூலிக்கின்ற நேரத்தில் கூட மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மென்மையாக நடந்து கொண்டால் அவருக்கு சிறந்த கூலி சுவனம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனிடத்திலே மிக மதிப்புக்கு உண்டானது எது என்று சொன்னால் ரிஃப்க் என்று சொன்னார்கள், மெல்லினமாக நடந்து கொள்வது. கண்ணியமானவர்களை, ஆசிரியர் மாணவரிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் ஆசிரியரிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படி இருக்கிறார்களா? ஆசிரியர்களும் மென்மையாக நடந்து கொள்வதில்லை, மாணவர்களும் மென்மையாக நடந்து கொள்வதில்லை. மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசிரியர்களுக்கு தனியான பெயர்களே, கணக்கு வருது பாரு, இங்கிலீஷ் வருது பாரு, மேக்ஸ் வருது பாரு, பிசிக்ஸ் வருது பாரு, ஆசிரியருடைய பெயரை கூட சொல்வதில்லை. அவரின் கல்வி பெயரை சொல்லி அவர்களை கிண்டல் செய்கின்ற அளவிற்கு இன்றைய காலகட்டங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவுகள் மேம்பட்டு கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மட்ட ரகமான தன்மையிலே அவர்கள் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் மென்மையை பயன்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மென்மை என்று சொன்னால் இன்னும் பல அர்த்தங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒழுக்கமான தன்மைகளிலே மிக ஒழுக்கமானது, மாண்புமிப்பது, மரியாதைக்குரியது மெல்லினமாக நடந்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், எளிமையாக நடந்து கொள்ளுங்கள். நாம் கல்வி கற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி திமிராக நடக்காதீர்கள், எளிமையாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்திலே கருணையோடு நடங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்திலே கருணையாக நீ அவர்களை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பெற்றவர்களை கருணையான பார்வையை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் ஹஜ் செய்த நன்மைகளும் உம்ரா செய்த நன்மைகளும் எழுதப்படுகிறது என்பதை கருணைக்கு, மென்மையான பார்வைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது சுவனத்தை தேடி தரும் என்று சொன்னார்கள். மென்மை என்பது இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு தன்மை. மென்மை இறைவனை நெருங்கும் தன்மை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறைவனிடத்திலே மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை எதுவென்று சொன்னால் மென்மை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்தில் எதிரிகளுக்கு முன்னாலே நீங்கள் மென்மையாக நடந்தால் வருங்காலத்தில் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்குவான், அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் வன்மையாக நடந்து கொண்டால், யாரெல்லாம் வன்மையாக நடந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை பெருமானார் ஹதீஸிலே சொன்னார்கள். தொழிலாளிகளிடம் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும்.
நம் கடையிலே வேலை செய்யக்கூடிய இடத்துல நாம் கருமையாக நடக்கக்கூடாது, மென்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகளாரிடத்தில் ஒரு பெருமானார் தோழர் ஒருவர் வந்து கேட்டார், என்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவரை நான் எத்துணை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் மன்னிக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிரி ஃபிரௌன் அல்லவா? அந்த ஃபிரௌன் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் கடுமையாக அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவன் அனரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எதிரி ஃபிரௌன் இடத்திலே நீங்கள் போய் பேசுகின்ற நேரத்திலே மூசா வகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் அவரிடத்திலே பேசும் பொழுது மென்மையாக பேசுங்கள். அவன் அல்லாஹ்வை எதிர்த்து பேசுவான், உங்களை எதிர்த்து பேசுவான். எதிர்த்து பேசக்கூடிய காஃபிராக இருந்தாலும் அவனிடத்திலும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலக படைப்பினங்கள் அனைவரிடத்திலும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். விலங்கினங்களிடத்தில் கூட, பறவைகளிடத்தில் கூட நீங்கள் மென்மையை கடைபிடியுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளிலே மிகப்பெரிய தன்மை மென்மையாக நடந்து கொள்வது. வாழும் காலங்கள் எல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும், உங்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளையும் மென்மையாக நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணங்களை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயரை எடுக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, நினைவிலே சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாக்குரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.